Hi, this is Creative Code. In the video, CDN என்னங்கிறத பார்க்கலாம். CDN stands for Content Delivery Network. Okay, CDNங்கிறது ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ் இன்டர்நெட் கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா CDN உங்களோட வெப்சைட்டை வந்து ஃபாஸ்ட் ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் ரெக்வெஸ்ட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த CDN வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ CDN பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய சர்வர் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்த சர்வரில் வந்து நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்ல்டில் யார் வேணாலும் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபைலுக்கான ரெக்வெஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்து தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஃபைலுக்கான ரெக்வெஸ்ட் வந்து வரலாம். இந்த யூசர்ஸ் எல்லாமே அந்த சர்வரை பாயிண்ட் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட் பண்ணதுமே அந்த சர்வர் வந்து அந்த ஃபைலை வந்து ரெக்வெஸ்ட் பண்ண யூசருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஃபைலை வந்து சர்வருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு யூசருக்குமே வந்து இந்த ஃபைல் ரிசீவ் பண்ணுற டைம் வந்து வேரி ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பும்போது அங்கே ஒரு டிராஃபிக் ஏற்பட்டு சர்வர் வந்து டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு யூசருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கெட் பண்ண டேட்டாவோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு யூசருக்குமே வந்து வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 120 மில்லி செகண்ட் வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த யூசருக்கு 150 மில்லி செகண்ட் அண்ட் 140 மில்லி செகண்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் 20 மில்லி செகண்டில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வந்து யூசர் இருக்காங்களோ அவ்வளோத்துக்கும் அங்கே வந்து டைம் வேரி ஆகும். ஸோ கிட்ட இருக்கிற யூசருக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் ஆகும். அண்ட் லாங்காக இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற டைம் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து CDN வந்து வருது. ஸோ எப்போல்லாம் வந்து யூசர் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த CDN வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ CDN வந்து இங்கே வந்து ஒரு இன் பாயிண்ட் சர்வருக்கு வர ரெக்வெஸ்ட் எல்லாமே கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போல்லாம் நெக்ஸ்ட் டைம் யூசர் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அப்போது டைரெக்டாக சர்வரை வந்து பாயிண்ட் பண்ணாமல் இந்த க்ளோசஸ்ட் ஜியோ லொக்கேஷன்லேருந்து அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது யார் யாருக்கெல்லாம் அந்த கண்டென்ட் வேணுமோ அவங்களுக்கு க்ளோசஸ்ட் பிளேஸாக இருந்து இந்த CDN வந்து அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சர்வர் டிராஃபிக் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் சர்வரை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாததால் சர்வர் வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதுதான் CDNோட யூஸ். அண்ட் இப்போது CDNனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.